ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஏர் இந்தியா விமான விபத்து இருக்குது பார்த்தீங்களா, அதை பற்றி ஒரு புதிய அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றி முழுக்க இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி ஏன் இந்த ஃப்ளைட் ஆக்சிடென்ட் ஆச்சு அப்படின்றத பார்த்தரலாம். ஆக்சிடென்ட் ஆன காரணம், விமானத்துக்கு போகிற எரிபொருள் ரன்லேருந்து கட் ஆஃப்க்கு மாறி இருக்குது. அதாவது ரன்லேருந்து எரிபொருள் சப்ளை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். கட் ஆஃப் மாறினால எரிபொருள் விமானத்துக்கு போகிற எரிபொருள் நின்றுருக்கு. இந்த ஏர் இந்தியா விமானம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த விமானத்தில் போயிங் 787 அப்படிங்கிற அமெரிக்க விமானத்தில் இருக்கிற அதே ஸ்விட்சஸ் தான் கிட்டத்தட்ட இந்த விமானத்தில் இருந்திருக்கு. ஸோ அந்த விமானத்தில் ஒரு சில ஃபால்ட்ஸ்லாம் இருந்திருக்கு. அதை பக்கம் பார்ப்போம். ஸோ விமான விபத்துக்கு முன்னாடி விமானம் கிளம்பல அடுத்த 7 செகண்டில் ஒரு பைலட் கேட்குறாரு, ஏன் எரிபொருள் நிறுத்துனீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு இன்னொரு பைலட் நான் அப்படி எதுவும் செய்யலான்னு சொல்கிறாரு. இந்த ரெண்டு பைலட் பேசிக்கிட்டதை வச்சுக்கிட்டிங்கன்னா, எந்த பைலட் யார்கிட்ட பேசுகிறாங்கன்னு தெரியாது. இதில் ஏன் எரிபொருள் நிறுத்துனீங்கிறத கேட்டது ஃபஸ்ட் ஆஃபீஸர் கோ பைலட் கிளைவ் குந்தர் அப்படிங்கிறவர். நான் அப்படி எதுவும் செய்யலான்னு சொன்னது அஃப்கோர்ஸ் கேப்டன். ஸோ இதில் விஎஸ்ஜே அப்படிங்கிற ஒரு வெளிநாட்டில் இருக்கிற ஒரு நியூஸ் பேப்பர் கேப்டனை குற்றம் சாட்டுறாங்க. ஆனால் அவங்க கேப்டனை குற்றம் சாட்டுறதுக்கு எந்த விதமான ஒரு காரணமும் இல்லை. அதாவது அதிகாரப்பூர்வமாக கேப்டன் தான் பண்ணியிருப்பாருன்னு யாரும் ப்ரூஃப் பண்ணவே இல்லை. அப்புறம் எப்படி இவங்களை கேப்டனை குற்றம் சொல்ல முடியுங்கிறது தெரியல. இவங்க கூட பரவாயில்லைங்க. வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் அப்படிங்கிற அந்த பத்திரிக்கை ஆக்சிடெண்ட்டாக கட் ஆஃப் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் நிறைய வெளிநாட்டில் இருக்கிற எக்ஸ்பர்ட்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா சூசைடாக ட்ரை பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. அத்தனை பயணிகளோடு பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை, ரொம்ப வழி கம்மி. இந்த ஃபியூயல் எப்போ பைலட் கட் ஆஃப் பண்ணுவாங்க அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னு வைங்களேன், இன்ஜின் ஃபெயிலியர் ஆகிடுச்சு அப்படின்னா தான் ஃபியூயலை பைலட் கட் ஆஃப் பண்ணுவாங்க. ஸோ அப்போ விமானம் கிளம்புறதுக்கு முன்னாடி, டேக் ஆஃப் ஆகிறதுக்கு முன்னாடியே ஃபியூயல் கட் ஆஃபில் இருந்துச்சுன்னா அப்புறம் எப்படி ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகிருக்கும்? அந்த கேள்விக்கு இது வரைக்கும் பதில் கண்டுபிடிக்கப்படல. அதுக்கு முன்னாடி அந்த ஃப்ளைட் ஓட்டின பைலட்ஸ் 2 பேரை பற்றியும் பார்த்துடலாம். கேப்டன் சுமித் சபர்வால், 56 வயசு. ஃப்ளைட் ஓட்டின எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா 15,638 மணி நேரம் ஃப்ளைட் ஓட்டிருக்காரு. க்ளோ பைலட், அதாவது ஃபஸ்ட் ஆஃபீஸர் அவர் தான். கிளைவ் குந்தர், அவருக்கு 32 வயசு. 3403 மணி நேரங்கள் அவர் ஃப்ளைட் ஓட்டிருக்காரு. இந்த ஏர் இந்தியா விமானத்து மேலே நம்ம சந்தேகப்படலாம். பிகாஸ் ரீசெண்டாக 2024 ஃப்ளைட் கேன்சலே ஆகிடுச்சு கிளம்ப போகிற தருவாயில். காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அன்ரிசால்வபிள் எலக்ட்ரிக் ஸ்னாக், என்னென்னே தெரியாத, கண்டுபிடிக்கவே முடியாத ஒரு தொழில்நுட்ப கோளாறுனால அந்த ஃப்ளைட் கிளம்பாமல் ஸ்டாப் ஆகிடுச்சு. ஸோ இத்தனை இதையும் வச்சுக்கிட்டு இந்த வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் அப்படிங்கிற பத்திரிக்கை கேப்டன் மேலே குற்றம் போடுறதும் மற்ற எக்ஸ்பர்ட்ஸ் பேசுகிறதும் கேப்டன் மேலே ரொம்ப பெரிய தப்பு. இது இந்தியா பக்கத்துலேருந்து இன்னும் முழு விசாரணை அறிக்கை வெளியிடப்படலை. விசாரணை நடுநிலையில் தான் இருக்குது, இன்னும் போய்கிட்டு தான் இருக்குது. ஆக்சுவலாக இவ்வளோதான் இது வரைக்கும் அந்த விசாரணையும் போயிருக்கு. அந்த பிளாக் பாக்ஸில் கிடச்ச ஒரு துப்புனா இந்த 2 பைலட் பேசிக்கிட்டது மட்டும்தான். அதுவும் கரெக்டாக ஃப்ளைட் கிளம்புனா அந்த 7 செகண்டில். அதுக்கப்புறம் நீங்கள் கேட்கலாம், என்னப்பா கட் ஆஃப் அதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னோடனே ஃபியூல் கொடுத்துருக்கலாமே அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கொடுத்தாங்க. ஆனால் ரொம்ப லேட். ஏன்னா அது அந்த ஹாஸ்டல் கிட்ட ரொம்ப நெருங்கிடுச்சு. ஸோ அதனால் ஃபியூவல் கொடுத்ததுக்கப்புறமும் அதனால் மேலே மறுபடியும் ஏற்றி பறக்க முடியல. ஸோ இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கிறத உங்கள் கருத்தை கமெண்ட்டில் தெரிவிச்சுட்டு, இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு விரிவான பதிவில் சந்திப்போம். நன்றி.